ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னா எனக்கு அ இந்த படத்துல நெறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு. அது நான் இப்ப சொல்ல நெனைக்கல. சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட்டு வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவரு தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா, அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல போ வந்துருவாரு. வந்தவுனே பண்றேன். ஆ? யாருங்க? ஏங்க நேத்தோ முந்தா நேத்தோ மலேசியால நடந்துச்சுல்ல. யாரு அவரு? அவர்தான். விடுங்க. 2024 இல்ல 2026 ஏப்ரல் எலெக்ஷனா? மே, ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க. நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. ஸோ இது என்னோட 3வது படம். 3வது புரொடக்ஷன் அண்ட் 3வது லீட் பண்ணியிருக்கேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த மூவிக்கு. ஸோ இந்த மூவி நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது 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 வந்து இந்த மூவியோட ஒரு சின்ன ஒரு அ கிளிம்ப்ஸ் தான் இந்த ட்ரெய்லர். அம் மத்த படத்துல வந்து நெறைய நல்ல விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லணும்னா, அ இந்தியன் சினிமா இல்லைன்னா ஐ வுட் சே லைக் ஹாலிவுட் இல்லைன்னா உலகத்துல எல்லா எல்லா இடத்துலயும் சினிமாலயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா கண்டெய்னர் யார்ட்ல செட்டு போட்டு பண்ணது எங்க ப்ரொடக்ஷன் தான். ஸோ கண்டெய்னர் தௌசண்ட்ஸ் ஆஃப் 10,000 கண்டெய்னர் யார்ட்ஸ் இருக்கிற இடத்துல நாங்க ஒரு இட்ஸ் அ மாஸ் செட், ரொம்ப பெரிய செட் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய செட்டு போட்டு நான் எவ்வளோ 30 டேஸா அந்த செட்லயே ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனா அதுல நீங்க கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க. நான் 30 டேஸ்னா உங்களுக்கு தெரியும். நெறைய கால்ஷீட்ஸ்லாம் போயிருக்கோம். அப்புறம் நெறைய வேற இதெல்லாம் பண்ணி அது நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஹைலைட் ஆஃப் திஸ் மூவி. செகண்ட் வந்து ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட்டு மூவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. முன்னாடி வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ ஐ டோன்ட் நோ இந்தியன் சினிமால லாஸ்ட் இயர்ஸ் தான் நான் கத்துட்டு இருக்கேன். அ சொன்னாங்க யாரோ விஜய் சம்திங் யா. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட அம் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர். நான் எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கலைமாமணி குடுத்தோன்னு சொல்றாங்க, "மேடம் நான் 30 இயர்ஸா எத்தனையோ பேத்த பண்ணியிருக்கேன். ரஜினி சார் அவங்கன்னு எல்லாரும் பண்ணியிருக்கேன். அதாவது கேப்டன் அவரு கூட இவரு தான் ட்ரெயின் பண்ணாராம்." ஏன்னா ஆம் ஆ ரொம்ப அக்ரெசிவ் ட்ரெய்னிங். அது இப்பலாம் எனக்கு கிடைக்காத கலைமாமணி உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு கிடைச்சுச்சு. ஐ அம் சோ லக்கி தட் நான் உங்கள ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த மூவியில வந்து ஒரு 5 ஃபைட் சீக்வென்ஸஸ் இருக்கு. எல்லாமே தேவையான சீக்வென்ஸ் தான். அது எல்லாமே அ ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே. அது ஏன்னா எல்லாமே ரோப் ஷாட்ஸ் எனக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்து பறந்து அடிச்சிருக்கிறதெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு 3, 4 டேஸ் பண்ணேன் அவர்கிட்ட. ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே. அதுக்கு முன்னாடி நான் யுஎஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும் ஐ அம் ஃப்ரம் யுஎஸ்ஏ. இந்தியன் சிட்டிசன்ல யுஎஸ்ஏ சிட்டிசன். ஸோ அங்க வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரெய்னர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்டரலி ட்ரெய்னிங் ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸா. ஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சு எனக்கு. அந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்க சுப்பராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரெய்னிங் யூஸ் பண்ணி ஐ டிட் ரியலி பிரிட்டி குட். அப்புறம் ஸோ அந்த ட்ரெய்னிங் அப்புறம் இதுல ரொம்ப ஹைலைட்டா என்னோட விஷயம் சொல்லணும்னா, ஆம் ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலயே சொல்லுவேன். ஏன் வேர்ல்ட்ல நெறைய எனக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நெறைய பார்ப்பேன். இந்தியன் சினிமா லாஸ்ட் 3, 4 இயர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட்டா வந்து ஒரு ஹீரோ கூட பண்றதுக்கு அ அ யோசிப்பாங்க. ஐயோ! அது வேணாம். டூப் வச்சு பண்ணிக்கோங்க. இங்க வந்து டூப்ன்னு சொல்லலாங்க. அங்க பாடி டபுள்ன்னு சொல்லுவோம் யுஎஸ்ஏல. ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு. என்ன என்ன ஷாட்ன்னா, அ அப்சைட் டவுன் அதாவது தலைகீழ தொங்க விட்டு அ இது பண்றது. ஸோ அந்த வில்லன்ங்க வந்து ஜஸ்ட் லைக் ஹேவிங் இந்த அந்த லீட் ரோல்ல அவங்க என்னோட போர்ஷன வந்து அவங்கள வந்து இது பண்ணி தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அடிக்கிறது காமிக்க மாட்டோம். பட் தொங்குறது. ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ் அதாவது டூப்பே போடாம ஐ டிட் ஆன் மை ஓன். அப்ப கூட எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம், "மேடம் எதுக்கு மேடம் பண்றீங்க? ரிஸ்க் எடுக்காதீங்க. வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு. "இல்ல நான் பண்ணி தான் ஆவேன். இது எனக்கு பண்ணணும்னு." ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஈவன் மாஸ்டர் கூட சொன்னாரு. யூசுவலா அம் மேல் ஆர்டிஸ்ட் ஹீரோஸே வந்து இந்த மாரி ஷாட் இருந்துச்சுன்னா, பேக்ல காமிச்சுட்டுருங்க. டூப்ப போடுங்க. நான் பண்ணல அப்படின்னு சொல்லிருவாங்களாம். ஏன்னா எதுக்கு கஷ்டப்படணும்னு. பட் ஐ டிட் இட். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஏன்னா
ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சு போடும். பேக்ல இருந்து காமிப்பாங்க தெரிஞ்சிடும். ஸோ ஐ வாண்டட் டு ஹேவ் இட் லைக் ஃபுல்லா என்ன காமிச்சு நான் தான் பண்றேன் அப்படின்னு தெரியணும்னு. ஸோ அது அ அது பண்ணிட்டு ஷேக் பண்ணுவாங்க. அதுல நான் திருப்பி வந்து எஸ்கேப் ஆயி போகணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷன்ல. அப்புறம் வேற எல்லாம் சொல்லணும்னா, ஐ ஹேவ் மோர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இந்த மூவி. எல்லாருமே ஆர்டிஸ்ட் இல்ல. பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி ஐ மீன் ஹையர் பண்ணி இந்த படத்துல பண்ணோம். எல்லாருமே வந்து தே லைக் டு வொர்க் வித் இன் மை புரொடக்ஷன். அதுதான் நான் வந்து ஐ வுட் சே லக்கி பர்சன் நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட தினசரி மூவின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தினசரி நானு ஸ்ரீகாந்த் ஹீரோ. அப்புறம் இளையராஜா சார் மியூசிக் எனக்கு போட்டாரு. அப்புறம் எல்லாருமே நல்லா தே ஆர் லைக் வெல் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதுல இருப்பாங்க. அதே மாரி இதுலயும் நெறைய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். அம் சக்தி வாசுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வாசு டைரக்டர் பி. வாசுவோட சன்னு. அவரு வந்து அ ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி குடுக்குறாரு இந்த தமிழ் சினிமால. 15 இயர்ஸா இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ ரீஎன்ட்ரி நம்ம படத்துல தான் வில்லனா ஆறாரு. வில்லனா நீங்க பார்த்திருப்பீங்களா? ஸோ அவர் தான் மெயின் வில்லன். அதுக்கப்புறம் வந்து அம் அம் பேன் இண்டியா ஆக்டர் வந்து அபிஷேக் அபிஷேக் வாட் இஸ் ஹிஸ் நேம்? கபீர் சிங் கபீர் சிங் கபீர் ஜுஹான் சிங். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி வில்லன். ஸோ அவங்க 3 பேர் தான் மெயின் இதுல. அவரு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அபிஷேக்ன்னு சொல்லிட்டு அவரு மலையாளம், தமிழ்லாம் பண்றவரு. ஸோ இங்க பேன் இண்டியா ஆக்டர்னா கபீர். ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் பஞ்சாபி எல்லாமே பண்றவரு. ஸோ அவங்க ஸோ தே 3 பில்லர்ஸ் இன் திஸ் மூவி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தே டிட் வெரி குட். அண்ட் தென் என் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இவங்க குமரவேல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல இஸ் அ ரைட்டர் அண்ட் தென் டைரக்டர் அண்ட் தென் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரு இருக்காரு. அப்புறம் ஜென்சன் திவாகர்ன்னு சொல்லிட்டு இந்த லப்பர் பந்துன்னு சொல்ற மாதிரி அவளு. அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஷி இஸ் டூயிங் லைக் இந்த மாதிரி எல்லாம் போர்ஷன் வராங்க. ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த அவங்க எல்லாருமே வில்லன் கேங்கு. ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அப்புறம் ஒரு சின்ன குழந்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ யா வெரி குட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. அப்புறம் போலீஸ் மேனா வர்கீஸ் மேத்யூ வர்கீஸ்னு ஒருத்தர். அப்புறம் அசோக் பாண்டியன்னு சொல்லிட்டு ஆர்மி இதில் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாருமே வெல் நான் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹைலைட்ஸ் ஆஃப் த மூவி. அதே டைம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லரை பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு நேற்று தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். அதில் சில காமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கதை படத்தோட முழு கதையுமே ட்ரெய்லரா போட்ட மாரி இருக்கு அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து இந்த கதையோட இதே வந்து வேற. ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ, அந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஒரு பிளாட் அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா, அது கடைசியில அந்த பிளாட் வந்து அந்த கடைசியில தான் தெரியும். அதுவரைக்கும் அவங்க தியேட்டர்ல உட்கார்ந்து தான் ஆகணும். அந்த மாரி ஒரு இது. மோஸ்ட்லி இப்ப வர மூவிஸ்லாம் ஸ்டோரீஸே இருக்கிறதில்ல. ஸோ இந்த நம்ம மூவில வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. அது வந்து அது எதுக்கு சர்ப்ரைஸா என்ன நடக்குதுன்னு ஒரு த்ரில்லிங். ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும். வெறும் ஆக்ஷன் மூவி இல்ல. இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கடைசியில தான் அந்த பிளாட் வில் பி ஓப்பன்ட். என்ன அதுக்கு ஏன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி நான் படம் முடிஞ்சோனே எனக்கு ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தது. இப்போ நாங்க சென்சார்ல முடிச்சிட்டோம். நான் ப்ரிவ்யூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன். பட் சென்சார் வந்து ஃபைனல் கட் இப்படி லேட் ஆயிட்டு இருக்கனால வி ஆர் ரிலீசிங் ஆன் 2nd. அதனால இது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிட்டு நாங்க மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் தென் வில் டூ அனதர் ஒன் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ் டு ரிலீஸ். 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுனால வி டோன்ட் நோ வி ஹேவ் மோர் டைம். அதனால ஸோ இதுதான் அந்த மூவியோடது. ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் what else? ஆக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மூவில நான் இது பண்ணேன். ஒரு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டா யூஎஸ்ல இருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன். செகண்ட் மூவில ஒரு ஃபேமிலி உமனா. இதுல வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த அந்த ஜோனர் தான் யாருமே தமிழ்ல பண்ணல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் நான் வந்து ஒரு 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 ஹீரோயினா இருக்கேன், ஒரு ஆக்ட்ரஸா இருக்கேன். பிளஸ் அட் சேம் டைம் ஐ எம் ப்ரொடியூசர் ஆல்சோ ஆஃப் த மூவி. ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ற அந்த
உங்களுக்கு தெரியுமே, அந்த மாரிலாம் எனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் மை ஓன் டிக்னிட்டி. அது அதுலேருந்து கீழ வர முடியாது. ஸோ ஆக்ஷன்னா ஐ டோன்ட் நீட் டூ ஷோ லைக் இந்த மாரி ஒரு வேற மாரில நடிக்கணும் அப்டின்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அதனால தான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா, அந்த அந்த இதுல யாருமே இப்ப இல்ல. அதுதான். லாஸ்ட் 30 அவரு சொன்னாரு சுப்பராயன் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரெய்னிங் குடுக்குறப்போ, "மேடம் அது ரொம்ப நாளா காலியா இருக்கு. 30 இயர்ஸா நீங்க தான் வந்து ஃபில் பண்ணணும்" அப்டின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் நான் ஆக்ஷன் பண்ணது. எனக்கு வந்து பிடிக்கும். டைரக்டர் வந்து தினேஷ் ரீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர். அவங்க எல்லாரும் இப்போ சென்சார் கத்துக் குடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்க அத வாங்கி ஆகணும் அதுக்காக. இல்ல நாங்க அடுத்த இதுலலாம் எல்லாரும் மீட் பண்ணுவோம். நாங்க ரெட் ஜெயண்ட்ல ரிலீஸ் பண்றேன் நானு. ரெட் ஜெயண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவிய ரிலீஸ் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னாங்க. முடியல. இப்ப நாங்க வந்து இல்ல நாங்க வந்து இதுல பண்ணல. தியேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். தியேட்டர்ஸ்லலாம் இது நாங்க மூவிலலாம் தேங்க் யூ அதெல்லாம் போட்டுருக்கோம். அனலி டைட்டில் வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன்? அனலின்னா என்ன? ஆ எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாது. நான் லாஸ்ட் 3 இயர்ஸா தமிழ் கத்துட்டு நல்லா பேசுறேன். அனல் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபயர் ரைட்? இன் தமிழ்ல ஃபயர். ஸோ அனலி வந்து இட்ஸ் அ ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது எனக்கு பிடிச்சது வச்சுட்டேன். தமிழை பொறுத்தவரைக்கும் ஹீரோக்கள் தான் மெயினா ஆக்டிங் பண்றாங்க. விஜய் சாந்தி ஆக்டிங் பண்ணிருக்காங்க. பட் உங்களை பொறுத்தவரைக்கும் இது மாதிரி தமிழ்ல நீங்க பண்ணீங்களா? ம். சோலோவா ஹீரோயின் இது மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்களா? இல்ல வேற ஹீரோக்களோட சேர்ந்து ஆக்டிங் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? அப்படின்னா எந்த ஹீரோவோட நீங்க சேர்ந்து பண்ணுவீங்க? குட் கொஸ்டின். ஸோ இப்போ கூட இவங்க ஒரு மெயினா வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவா இருந்தவர் தான். 15 மூவிஸ் ஹீரோவா பண்ணிட்டு இப்போ நம்ம படத்துல வில்லனா வராரு. ஸோ அது மாரி நான் கன்டினியூஸா ஆக்ஷன் தான் பண்ணுவேன். ஆ இப்ப இருக்கிற இவங்க கூடலாம் பண்ணணும்னு அதாவது த வெல் நோன் ஆர்ட் ஏ லிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஹீரோஸ் அவங்க கூட பண்ணணும்னு. ஹீரோக்கள் பேர் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல நெறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு. அது நான் இப்ப சொல்ல நினைக்கல. சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவரு தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல போ வந்துருவாரு. வந்தவுடனே பண்றேன். பேர் சொல்லுங்க மேடம். ஆ பேர் சொல்லுங்க மேடம். யாருங்க? ஏங்க நேத்து முந்தா நேத்து மலேசியால நடந்துச்சுல்ல யாரு அவரு? அவர்தான். விடுங்க. ம். ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினைச்சேன் போன 2 படத்துல நான் நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த படத்துல வந்து புதுசா டிசைனா ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நெறையா. இதுல லேர்ன் பண்ணிட்டு அடுத்ததுல நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல. என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் இந்த மூவில. இந்த மூவில நெறைய இஷ்யூஸ் தான். அது சினிமால வந்து ஆனா நான் விட மாட்டேன். சினிமாவ விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவரு அதுல ஓகே. ஏன்னா அவர் திரும்பி வராருல்ல. ரீஎன்ட்ரில. ஹி டிட் நாட் திங்க் லைக் ஒரு வுமன் ப்ரொடியூசர் கிட்ட ஒர்க் பண்றேன். அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பெர்சன். வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் குடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் a very good job. நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதை இல்ல? கதை இல்லாத படம் எந்த படம் பாத்தீங்க? எப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தியேட்டர்ல காலியா இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இதா இல்ல. உங்களுக்கே தெரியும். ஆம், பெரிய இருக்கிற எல்லா 4, 5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பலாம் கதை இல்லைனாலும் அ போக மாட்டேங்கிறாங்களே ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாளே முடிஞ்சிருது. நீங்க யுஎஸ் சிட்டிசன். இப்போ தமிழ்ல சேர்ந்த காரணம் என்ன? நீங்க நிறைய லாங்குவேஜ் இருக்கீங்க. ஓ இல்ல நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். தமிழ்நாடா நீங்க? இல்ல நான் இல்ல. என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட் இஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஃபேமிலி அவங்க வந்து தே செட்டில் வெல் இன் யுஎஸ்ஏ. ஸோ நான் 3rd ஜெனரேஷன் இன் யுஎஸ்ஏல. எங்க அம்மாக்கு தமிழ் பேச தெரியாது. பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். நான் எங்க அம்மாக்கு தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். யா அவங்க ரெஜெண்ட் வந்து தே கோனா கிவ் மீ லைக்
ஆல்மோஸ்ட் 250 சம்திங் 250. அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு குடுக்குறது. அவங்க இவ்வளோ குடுக்குறாங்கன்னா, ஐ பிகாஸ் நாங்க செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுனால 9th வந்து அவரு விஜய் அவரோடது வருது. 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருதுல்ல. ஸோ அவங்க 2 பேர்த்ததும் என்னோட எய்ம் என்னன்னா, அந்த இது நடக்கும் கண்டிப்பா. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கே கன்டின்யூ ஆகும். அவங்க தியேட்டர்ஸுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன். அதுல இருக்கேன் நானு கண்டிப்பா. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாரி. பிகாஸ் ஆமா. அடிச்சு சொல்றேன். சீரியஸா சொல்றேன். எழுதுங்க. இத ஃபர்ஸ்ட் எழுதுங்க நீங்க. உண்மையா சொல்றேன். அது எங்க எங்க ஸ்டாண்டீஸ் தியேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எனக்கு போட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டீஸ் தியேட்டர்ல வைப்பாங்களே எல்லாத்துலயும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகி அந்த பக்கம் பிரசக்தி எங்களுக்கு நடுவுல. ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னு மேடம் அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்க கூட கம்பீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஜாலிஸ்ட். அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நடக்கும் பாருங்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதுல சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏது நடக்கும். நடக்கும். அது எப்படி நடக்கும் தெரியாது. நடக்கும். வருவாருங்க. கண்டிப்பா வருவார். நீங்க ஆனா பாருங்க. எனக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் நான் சொல்றேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயும் எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டு எங்கங்க நான் ஃபுல்லா 24 ஹவர்ஸ் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பாக்குறேன். அங்க ரிலீஸுக்கு பாத்துட்டு இருக்கேன், தியேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன். அவங்க ரெஜென்ட் கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு எத்தனை வேலை பாத்துட்டு இருக்கேன். இப்ப டெக்னிக்கலா வேற ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பாப்பேன். அடுத்தவங்களுக்கு நல்லா படம் ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. இது விக்ரம் கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க இது. இந்த விஷயம் சொல்றீங்க. அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஆனா நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிச்சேன். எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிருச்சு. பிகாஸ் அந்த டிரெக்டர் வந்து நீங்க இந்த செட்டு போட்டாதான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டாரு. நான் செட்டு போடாம பாத்துக்கோங்கன்னு. இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 பீப்புள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்த அளவுக்கு பெரியது. அதனாலதான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்க அப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்க அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனா இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமா காமிச்சான கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையே சொல்லிடுறேன். ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இது முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ் படம், 2 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது. அந்த மாதிரி எங்க இப்படி பப்ளிக்கா கேக்குறீங்க எவ்வளவு க்ளோரினா? நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர் நானே சொல்றேன். ஆமான்னு. நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்து காரணம், நான் ஒரு பாட்டு பண்ணணும். ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பண்ணணும் ஒரு ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்லி ஐம் சிங்கர். நான் ஃபர்ஸ்ட் படத்துலயே சொல்லியிருக்கேன். இதுல இங்கிலீஷ்ல பாடுவேன், ஸ்பானிஷ்ல பாடுவேன், அப்புறம் இதுல மற்ற லாங்குவேஜ்ல பாடுவேன். திடீர்னு ஒரு தடவை இந்த கோவிட் டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். எஸ்பெஷலி ராஜா சார் சாங். அதுல ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு இருப்பேன். அப்படி நினைச்சிட்டு இருப்பேன், எப்படா இவரை மீட் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டு வந்து இட்ஸ் ஹார்ட். பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லைன்னா இந்த கண்ட்ரில கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு. ஓகே, நம்ம படம் எடுக்கலாம். ஒரு படம் எடுத்து அந்த அதில் பாடலாம். அதாவது சினிமானே என்னன்னு தெரியாது. மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். இல்லை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அது மாதிரி. அப்புறம் வேர்ல்டு சிஏஏன்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட டேட்லாம் ஹீஸ் இன் சிஏஏல. அது மாதிரி
சிஏஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாரி அந்த மாரி நெறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே. ஸோ நான் வந்து சினிமால வந்ததுருந்து ஒரு பாட்டு பாடலாம். சரி ஒரு படம் எடுத்தேன்னா, அதுல வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு. அதுல பாடிட்டேன். ஃபர்ஸ்ட் மூவில பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவில அ எனக்கு ஒண்ணுமே தெரியாம அது மாரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யுஎஸ்ஏ பார்ன் அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இது பிளஸ் எங்க எங்க ஃபேமிலிலலாம் என்னோட பேரண்ட்ஸ்ட்ட நான் காசு வாங்க மாட்டேன். அவங்க குடுப்பாங்க. பட் ஐ வோன்ட் கேர் இட். ஏன்னா நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் நெறையா அ இதுலலாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. கேப்பிட்டல் வென்ச்சூரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நெறையா பண்ணி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது. அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் வென் ஐ வாஸ் லைக் 15 இயர்ஸ் ஓல்டுல இருந்தே. ஸோ உடனே இப்ப உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஸோ ஆன்லைன்ல போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்ப என்னன்னா, அதனால வந்து அப்போ அ தெரியாம நான் அந்த மாரி இருக்கிறதுனால எனக்கு ஓரளவு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா சினிமான்னா என்னன்னு தெரியாம யாரும் மத்தவங்கலாம் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்கலாம் வந்தாங்கன்னா, அ தே கேன் நாட் சர்வைவ். நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்ன ஏமாத்திட்டாங்களே! நான் சர்வைவ் பண்ணணும். திருப்பி இந்த இடத்துல அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க தொலைச்சோமோ அங்க தான் எடுக்கணுன்ட்டு. அதனால நான் வந்து அம் இந்தியால இந்த சாலிட்ல இந்த சாயில்ல தான் நான் என்னோட காச தொலைச்சேன். என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இங்க தான் நான் அந்த இடத்துல நின்னுட்டு ஜெயிச்சு காமிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க் அதனால தான் இப்பவும் ஓடிட்டு இருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட். அவரு ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு. பண்ணி குடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினசரி. அ அதான். ஆம். அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது. அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது. ஸோ ரொம்ப அ நான் லக்கின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்துல கஷ்டப்பட்டேன். 2வது படத்துலயும் கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து அது வேற மாரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாம என்ன யாருன்னே தெரியாம இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நெறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர் இந்தியன் கேர்ள் மாரி இருக்கிறதுக்காக. ஸோ அ ஸோ என்ன சொல்லுவேன்னா, சினிமால வந்து வரணும்னா அஸ் எ ப்ரொடியூசராவோ அந்த மாரின்னா அ சும்மா அதை வித்துட்டு, இத வித்துட்டு அத காச போட்டேன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நான் 3வது படத்துலயும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துலயும் லேர்ன் பண்ணிட்டேன். புரொடக்ஷன் சைட்ல எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது. அது இந்த மாரி நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமால வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் தெரியும். வெறும் ஆம் கேமராமேனு, இவங்க, அவங்கன்னு அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்கு. ஸோ அத்தன பேத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும். எல்லாத்துலயுமே தான் அம் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினரா இருக்கிற யுஎஸ்ஏனால இவர்ட்ட நெறைய காசு இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்ககிட்ட கேட்கற காட்டிலும் எனக்கு கொஞ்சம் அதிகமா நான் சொன்னேன், நான் கடைஞ்ச எடுத்த லோக்கலு அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீ இங்க இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு. ஃபர்ஸ்ட்லாம் பேச முடியாது. இப்பலாம் மேடம் இங்க இருக்கிறவங்களே குடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. ஆனா நான் எல்லாத்துக்குமே எங்க கம்பெனில வந்து யார் யார் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு ஃபுல்லா செட்டில்மெண்ட். மத்தவங்க கூட சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க ஃபுல்லா அன்னன்னைக்கே குடுத்துடுறீங்க பேட்டாலாம்" அப்படின்னு. நாங்க ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே எதுவே வைக்க மாட்டோம் அந்த மாரி. 3 மூவியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால பண்ண முடியுது. ஏன்னா எல்லாரும் வந்து அ காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க ஒர்க்க வாங்கிட்டு காசு குடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மள இது பண்ணாலே அது சரி வராதுல்ல. அதனால. இந்த படத்துல தெரிஞ்சிரும். என்னன்னு. அந்த ட்ரோல் பண்ணி ச்சே இவங்கள போயவா ட்ரோல் பண்ணோம். அதனால தான் ஆக்சுவலா அந்த மாரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு போன போன பிப்ரவரி 15ல தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. இந்த டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ நானு ஐ ப்ரூவ்ட். இப்ப இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருப்ப உங்களுக்கு தெரியும். நிஜமாவே இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா? நீங்க இளையராஜா மியூசிக்ல பாடுங்க. ஒரு பாட்டு பாட முடியுமா? வேணாங்க. நான் வேற இப்ப ரொம்ப இச்சியா இருக்கு த்ரோட். அது இந்த படத்துல வந்து 3 சாங் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒண்ணு, அப்புறம் வில்லன் சாங் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன். நான் பாடல. எனக்கு வேற எக்கச்சக்கமா வேலைக்கு நான் பாடல. நான் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜிவி பிரகாஷ் ஹையர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் இதுல நான் பாடுவேன் கண்டிப்பா.
நான் அவரோட பொண்ணு மாதிரி சார். அதனால நான் வந்து நான் இப்போ இந்த ரிலீஸ்க்குள்ள அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன். இல்ல நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன். ஆனா ஏன் பண்ணலன்னா, இது இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி. ஸோ அவரு போடுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க. அதனால தான். ஐயோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. அவரு அவுட் ஆஃப் ஃபேஷன்லங்க. அவரோட நான் பயங்கரமான இதுங்க. இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போனா நான் கவனிச்சு இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. அவர பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எதுவும் சொன்னீங்கன்னா எனக்கு என்னால தாங்க முடியாது. யார சொன்ன டூ தௌசண்ட் 2026 ஏப்ரல் எலெக்ஷனா? மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றது பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்குது அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க? அத வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 இயர்ஸ் என்னோட நடிப்பேன், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுவீங்க நீங்க.